வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரைட். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டேன்னா, இந்த அமெரிக்க கலடு இருக்குது தெரியுமா? அமெரிக்க தாத்தா, ட்ரம்ப் தாத்தா. அவர் போன மாதம் ஃபுல்லாக என்ன சொல்லிட்டு கிடந்தாரு? எனக்கு தான் நோபல் பரிசு, எனக்கு தான் நோபல் பரிசு, நோபல் பரிசு எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இன்னைக்கு நோபல் பரிசு கமிட்டி அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப் தாத்தாவுக்கா கொடுத்துச்சு? போச்சு. அப்போ நோபல் பரிசு என்ன ஆயிடுச்சு? தாத்தாவுக்கு நக்கிக்கிட்டு போயிருச்சு. நோபல் பரிசு யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன ஏது விவரங்களை பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு நீ காலையில் வாசித்த மாதிரி வெனிசுலா நாட்டு, தென் அமெரிக்கா நாடான வெனிசுலா நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் மிகவும் சர்வாதிகாரியான ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா மக்களை போட்டு வாட்டி வதைக்கிறாரு. எதுவுமே கேள்வியெல்லாம் அங்கே கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான சர்வாதிகார ராஜா அங்கே இருக்கிறாரு. ஆனால் அந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் அந்த ராஜா சொல்கிறதெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க. சரியா? என்ன நடந்தாலும் என்ன பயமுறுத்தினாலும் அவங்க பயப்படாமல் மக்கள் சொல்கிறதுக்கு மதிப்பளிங்க ராஜா அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் பேர் என்னது? மரியா. சரியா? மரியா கொரினா மச்சோடா. ரைட்டா? அவங்களுக்கு தான் இந்த தடவை அமைதிக்கான நோபல் பரிசு கமிட்டி கொடுத்துருக்கு. ரைட்டா? இது அவங்க இந்த விஷயம் ஃபோனில் தெரிவிக்கிறாங்க. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கே ஃபோனில் தெரிவிக்கும் போது அவங்க கண்ணீர் சிந்தி இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன். சரியா? இது வெனிசுலா மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். உலக நாடுகள் உலகம் எங்கும் வந்துக்கிட்டு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான மரியாதை. நான் இந்த வெனிசுலாவுடைய மக்கள் போராட்டத்தில் நான் ஒரு சிறு பகுதியாக இருக்கின்றேன். அதற்கு இந்த அங்கீகாரம் எனக்கு மரியாதையை அளிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? இது எத்தனை கோடி ரூபாய் பைசா கிடைக்கும்? இந்த பரிசு 10 கோடி ரூபாய் பைசா பணத்தோட. இது உலகமெங்கும் பெரிய அங்கீகாரம். நோபல் பரிசு பெற்றவங்கன்னா பெரிய அங்கீகாரம். சரியா? இதன் மூலமா அந்த நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் இருக்கு பத்தியில, அந்த ராஜா இருக்கார் பத்தியில, அந்த ராஜாவை எல்லாருமே கண்டிப்பாங்க. யோ சண்டையை நிறுத்தியா முதல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க. உலக நாடுகளுடைய கவனம் ஃபுல்லா இன்னைக்கு எந்த நாட்டு மேல திரும்பி இருக்கு? வெனிசுலா மேல திரும்பி இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணுவோம். இன்னொரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா பேர் என்னது? கெலட்டு ராஜா. அந்த கெலட்டு ராஜாவுக்கு எத்தனை வயசாச்சு? 76 வயசாயிருச்சு. ஆனால் வாய் அந்த ராஜாவுக்கு குறையுதான்னு கேட்டால் சுத்தமாக குறையவே குறையாது. சரியா? ஏதாவது ஒரு பொருளை கொடுக்க சொன்னால் குர்றா முதல்ல எனக்கு, அது எனக்கு தாண்டா வேணும் அப்படின்னு மிரட்டி வாங்கக்கூடிய மனநிலை அந்த ராஜாவுக்கு உண்டு. அப்போ அந்த ராஜாவை என்னண்டா சொல்லுவேன்? பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா தாண்டா வாங்க முடியும். சட்டை பைக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எனக்கு எப்படா சொந்தமாக முடியும்? சொந்தமானா அப்போ சொந்தமாக்குமா? ஃபூல் தானே அப்படி பேசுவான், குர்றா என்கிட்ட குர்றான்னு. சரியா? அப்படி இந்த ராஜா கெலட்டு தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையுமே அதாவது நான் தாண்டா நிறுத்தினேன், இதை நான் தாண்டா நிறுத்தினேன், இதை நீ தாண்டா நிறுத்தினேன், இதை நான் தாண்டா நிறுத்தினேன் சொல்லிட்டு இந்தியாவில் நடந்த பாகிஸ்தான் போருக்கும் இந்தியாவுக்கும் நடந்த சண்டையை ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தாண்டா நிறுத்தினேன்னு 50 தடவை சொல்லிட்டாரு. இங்கே ஒரு 56 இன்ச்சு ஒரு பிரதமர் ராஜா இருக்கிறாரா? அந்த ராஜா வேற பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்குள்ள போய்கிட்டு நான் தான் என் வீட்டில் கூடிய சண்டையை நிறுத்தினேன்னு சொன்னா அந்த வீட்டுக்காரன் வந்து மறுக்கணுமா வேண்டாமா? யோ நீ எப்பயா எங்கள் வீட்டு பக்கத்து வந்த? இது எங்கள் வீட்டுக்கு பங்காளி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை, நீ எங்கேயே அவன் சண்டையை நிறுத்தின? நாங்களாம் தான் பேசி தீர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? கமுக்கமாக கள்ள மௌனம் சாத்திக்கிட்டு இருக்காரு இங்கே அந்த 56 இன்ச்சு. ரைட்டா? இதில் கரெக்டாக பெட்டியை உடைச்சு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்க போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நோபல் கமிட்டி அறிவித்த உடனே தாத்தாவுக்கு யூரின் டர்ன்னு பேண்ட் வழியாக வெளியில் வந்துருச்சு. பயங்கரமாக காண்டாயிட்டார். டே எப்பட்றா எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்காம போனீங்க அப்படின்னு சேனலை மாற்றி மாற்றி பார்க்குறாரு. எங்கிட்ட நம்ம பேரை எங்கிட்ட மறந்துக்கிறது சொல்கிறாங்களான்னு. எல்லா சேனல்லையுமே என்ன சொல்கிறாங்க? மரியா கொரினா மச்சோடா அப்படின்ட்டாங்க. போச்சு. ஐயோ என்னடா உடனே காண்டாயிட்டாங்கடா. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை, கருப்பு மாளிகை, எல்லா மாளிகையும் உடனே அறிக்கை மேலே அறிக்கை விடுறாங்க. இது வந்து சரியாக நடந்துக்கல. எவன் வீட்லேயே நடக்கிற ஃபங்க்ஷன்டா,
அங்கே நடக்கிற நோபல் கமிட்டி எந்த ஒரு நாட்டில் நடக்குதுடா, அந்த நாட்டில் இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் பரிசு கொடுக்குறான்டா, அந்த பரிசு என்கிட்ட கொடுறான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதற்கு குறைந்தபட்ச தகுதி வேணுமா வேணாமா? வேணும். ஆனால் இந்த ஆள் ஏன் தெரியுமா இந்த நோபல் பரிசை எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு சண்டை இழுத்துக்கிட்டு கிடக்குறான் தெரியுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி இங்கே அமெரிக்காவுடைய முதல் கருப்பு இனத்தோடைய அதிபர் யாரு தெரியுமா? ஒபாமா. அவர் இருந்தார். அவர் தான் அமெரிக்கா நாட்டிலேயே மிக முதல் கருப்பு இன ஒரு அதிபர். இந்த மாதிரி அல்லு செல்றத்தனமா அவர் நடந்துக்கவே மாட்டார். யாரு? அந்த ஒபாமா இருக்கார் பத்தியில. அவருக்கு அதிபரான உடனே யாருக்கிட்டையுமே அவர் தொல்லை பண்ணலடா. அவர் இந்த மாதிரி 2 முறை இருந்தார். யாருக்குமே தொல்லை கொடுல. எதிரி நாடு இருக்கு தெரியுமா? எதிரி நாடுகள்கிட்ட கூட போய் அன்பா தான் நடந்துக்கிட்டாரு. இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு கிடக்காதீங்க, மனித உயிர்களை பழி வாங்காதீங்க, காவு வாங்காதீங்க, சரியா? அடிச்சுக்காம இருங்கடா, உங்களுக்கு எதாவது தேவைன்னா நாங்கள் செய்கிறேன், உனக்கு பணம் காசு வேணும்னா நாங்கள் செய்கிறோம், அமைதியாகவும் குழந்தைகளையும் பெண்களையும் பிள்ளைகளையெல்லாம் படிக்க வைங்க, நல்லபடியாக இருக்க வைங்கன்னு சொல்லி சண்டையே போடாமல் 8 வருஷம் இருந்தாரா. அவர் பேர் என்னது? பாரக் ஒபாமா, சரியா? அவர் ஒரு அதிபர், அமெரிக்காவுடைய அதிபர், ரைட்டா? அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க நோபல் கமிட்டி? நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கடா. அவர் எதுக்கான நோபல் பரிசு வாங்கினாரு? அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கினார். இப்போ ஒரு கருப்புக்காரை வந்துக்கிட்டு நம்ம அது அமெரிக்காவில் அதிபராக இருக்கும்போது ஒரு கருப்புக்காரனுக்கு நோபல் பரிசு கொடுத்தீங்கல்ல, இப்போ நான் வெள்ளைக்காரன். இந்த ஆளுக்கு என்ன தெரியுமா? புத்தி நிறைய, மண்டை நிறைய என்ன இருக்கு தெரியுமா? நான் வெள்ளைக்காரன், எனக்கு கருப்பனை பிடிக்காது, நான் கருப்பனை பிடிக்காதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. நீ யாரா? நீ எந்த நாட்டில் பிறந்தவன்? நீ எந்த நாட்டில் பிறந்தவன்? இந்தியாவில் பிறந்தவன், தமிழ்நாட்டில் பிறந்தவன். நீ அமெரிக்காவுக்கு வந்து போகிறேன், படிக்க போகிறேன்னு சொன்னால் உன்னை என்னன்ற இந்த ட்ரம்ப் கிழமை சொல்லுவான், உன்னை கருப்பேன் தாண்டா சொல்லுவான். நீ இந்தியாக்காரன் சொல்ல மாட்டான். இவன் ஒரு கருப்பேன், இவன் கருப்பனை பார்த்து கவனித்து விடுங்க அப்படின்னு தாண்டா சொல்லுவான். அந்த ஆள் அவ்வளவு வம்மம் பிடிச்சவங்க, நிறவெறி பிடிச்சவன், சரியா? அந்த நிறவெறி பிடிச்சவன் கருப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீ நோபல் பரிசு கொடுத்தேல்ல, எனக்கு ஏன் கொடுக்கல? பாடுறா டே, இந்த இடம் நான் வாங்கி காட்டுறேன் பாடுறா, நீ மட்டும்தான் நோபல் பரிசு வாங்குவியா, நான் வாங்கி காட்டுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அந்த வம்மம் இருக்கு தெரியுமா, அந்த ஈகோ இருக்கு தெரியுமா, அந்த ஈகோவில் தான் சும்மா நொய்யின்னு எனக்கு நோபல் பரிசு கொடுறான்னு போட்டு மீடியா முழுக்க சொல்லி காமெடி பீஸாக மாறிட்டான். நாங்கள் கூட நினச்சோம் எங்கிட்ட நோபல் பரிசுக்கான தூக்கி கொடுத்துருவாங்களோ என்னமோ ஏதோ. ஆனால் கடைசியில் நல்லா என்னத்தை தூக்கி கொடுத்துச்சு நோபல் கமிட்டி? நல்லா வாழைப்பழத்தை தூக்கி கையில் கொடுத்துருச்சு, உக்காந்து சாப்பிடியான்னு சொல்லிட்டு. உனக்கு நோபலுக்குரிய தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, அதனால் நீ வேலையை பாருன்னு சொல்லிச்சு. இதை விட ஒரு கேடுகட்டத்தனோட ஒரு விஷயத்த இந்த மரியா கொரினா மச்சோட இருக்காங்க தெரியுமா, நோபல் பரிசு பெற்றவங்க, அவங்க செருப்பை கழட்டிட்டு வந்து இந்த களவாடியை அடிக்கிறதுக்கு பதிலாக நோபல் பரிசாலே 2 அடி அடிச்சுட்டு போயிட்டாங்கடா. என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க இப்போ லாஸ்ட்டாக? இந்த ஆள் தான் கத்திக்கிட்டு கிடக்குறான்ல எனக்கு நோபல் பரிசை கொடுன்னு. அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கடா. இது எவ்வளோ பெரிய அவமானம்! இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிச்சை போடுறது. அப்படித்தானே அர்த்தம்? அங்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு என்கிட்ட பொருளை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காண்டா. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பொருளுக்கு தகுதியானவங்க இவங்க தான் சொல்லிட்டு மரியா கிட்ட கொடுத்துட்டாங்க. அங்கே இருந்துட்டு ஆடும் மரியாவை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியில் மரியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு என்னையா பிரச்சனை, உனக்கு இது அதை வச்சுக்கிட்டு போயா அப்படி சொன்னேன்னா அந்த பரிசுக்கு ஏதாவது மரியாதை இருக்காடா? பரிசு உரியவர்களிடம் போகுது. உரியவர்கள் பெருந்தன்மையாக என்ன சொல்கிறாங்க, வேணுமா வச்சுக்கிட்டு போகணும். எவ்வளோ பெரிய அந்த வார்த்தையை முதல்ல நம்ம சம்பாதிக்கலாமா? ஒரு பரிசுங்கிறது என்ன ஆகுது? கேட்டு பெறுவது பரிசா? கேட்காமல் கொடுப்பது தான் பரிசு. இப்போ காலங்காத்தால எந்திரிச்சு 2 நாளாக சூப்பர் ஒர்க்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க, கேட்காம உங்ககிட்ட வர்றது என்னது? பாடம். உன்னோட நேரத்தை பயன்படுத்துகிற, உன்னை அற்புதமாக உன்னுடைய பாடங்களை படிக்கிற, அதன் மூலமாக உனக்கு என்ன வரும்? நல்ல மதிப்பெண் வரும், சரியா? அதுதானே பரிசு. அதை விட்டுவிட்டு நீ ஒரு வேலையும் செய்யாமல் எனக்கு 100 மார்க் போடுறான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வச்சுக்கோ, பின்னாடி 4 சாத்து தான் போடுவாங்க. என்ன அந்த நிலைமை தான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு.